Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Every time I want நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலரில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோ வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு 30 fps பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆடியோவில் ஆட் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து புக் மார்க். அந்த ஆடியோ வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இமேஜுக்கும் எந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த புக் மார்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்பயுமே ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸோட வேல்யூ வந்துட்டு -6 வச்சுட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்துட்டு 30 வச்சுக்கோங்க, 30. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்பயுமே கலர் கிரேடிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பீச் ஷேக் எஃபெக்ட்க்கு. ஸோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு அகைன் வந்துட்டு அதரில் போயிட்டு RGB கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட கலரையும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 கிட்ட கொண்டு போங்க. ஓகேவா, ஒரு 60.5 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அகைன் வந்துட்டு வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 1.54 வந்து செட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கலர் கிரேடிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த இமேஜோட மிடில் ஒன்று, தென் வந்துட்டு எண்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு -34 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ -34 செட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு மிடில் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு +34 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து 0 இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிரைட்னஸ் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இது மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணல. ஸோ இந்த சாங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீச் ஷேக் மாதிரி ஒரு சாங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பிரைட்னஸ் அந்த இதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு இது மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு
மட்டும் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஷேக் ஆகுற மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் போங்க, போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதில் போய்ட்டு ஆஸ்லைட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்துட்டு 45ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 180 டிகிரியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 180 டிகிரியில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். ஸோ 180 டிகிரியில் இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. தென் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 2ல் இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டில் எங்கே நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணமோ அதே பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு மிடில் ஒன்று, அதோட எண்டில் வந்து ஒன்று. ஸோ இது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 216ல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 216. ஓகே, 216ல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிடில் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு 105ல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 105. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கர்வ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டரில் அந்த 2 கீ ஃப்ரேம்ஸ்க்கும் சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் கிராஃப் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதை மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் கர்வ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷேக் ட்ரான்சிஷன் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதையும் வந்துட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமேஜஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேக் ட்ரான்சிஷன் ப்ளஸ் ஃப்ளாஷ் எஃபெக்ட் தான் வரும். ஸோ பீட் ஷேக்குக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லிரிக்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் தான். ஸோ என்னோட ப்ரிவியூ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் இன்ஸ்டாவில் வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.